அனைவருக்கும் வணக்கம். பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து புதிய அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா டிஜிட்டல் ரேஷன் கார்டு அறிமுகம் தான். அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க டிஜிட்டல் ரேஷன் கார்டை பற்றி பார்க்கலாம். நவீனமாக்குறதுல பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். டிஜிட்டல் ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் கார்டு மூலமாக பயனாளிகள் தங்கள் ரேஷன் விவரங்களை மொபைல் செயலி, அதாவது மொபைல் ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் ரேஷன் கார்டு மூலமாக உணவு தானியங்கள் விநியோகத்தின் நிலை, தகுதி நிலை, அது மட்டும் இல்லாமல் தகவல்களை புதுப்பித்தல் போன்ற எல்லா வகையான விஷயங்களையுமே ஆன்லைனில் நாம் சரிபார்க்க முடியும். டிஜிட்டல் ரேஷன் கார்டு அமைப்பு உணவு விநியோகத்தை நிகழ்நேரத்தில் கண்காணிப்பதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் ஊழலை குறைக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை வந்து குறைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டில் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம், தானியங்கள் வாங்கியிருக்கோம், இதெல்லாமே நம்ம ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிஜிட்டல் ரேஷன் கார்டு அறிமுகம் பயனுள்ளது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.